அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். என்னுடைய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஒரு காலகட்டத்தில் கடன் வாங்குறது அப்படிங்கிறத நம்ம ஒரு கஷ்டம் வரும்பொழுது மட்டும்தான் நம்ம செய்துட்டு இருந்தோம். பட் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இஷ்டத்துக்கு நம்ம கடன் வாங்க ஆரம்பிச்சாச்சு. அதே போல் ஒரு காலகட்டத்தில் நம்ம சங்கடமாக நினச்சிட்டு இருந்த விஷயம் இப்போ நம்ம அதை ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த கிரெடிட் கார்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் கிரெடிட் கார்ட்ஸ் பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் பார்க்க போகிறோம். ஸோ அது நம்ம லைஃப்பில் என்ன மாதிரியான இம்பேக்டை பண்ணியிருக்குங்கிறத தான் முழுக்க இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்மார்ட்டாக ஒரு கிரெடிட் கார்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும், வைஸாக எப்படி யூஸ் பண்ணுங்கிற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரெடிட் கார்டு அப்படின்னா என்னன்னா கடன் அட்டை. ஸோ இது பேங்கர்ஸ் நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பொறுத்து, நம்மளுடைய இன்கம்மை பொறுத்து நமக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் மணி அதை நமக்கு கிரெடிட் கார்டு மூலமாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த மணி நம்மளுடைய அக்கௌண்ட்டில் இருக்கிற மணி கிடையாது. இது ஒரு ஆர்டிஃபிஷியல் மணி. ஸோ இந்த அமௌண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிட்டு ஏதாவது பொருள் வாங்குறோம் அப்படின்னா அதுக்காக நம்ம இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நம்ம வாங்கிக்கிட்டு ஒரு சர்டைன் டைம் லிமிட்குள்ளார நம்ம அதை ரீபே பண்ணிக்க முடியும், எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல். ஸோ இதுதான் கிரெடிட் கார்டு பற்றின ஒரு பேசிக். கிரெடிட் கார்ட்ஸ் நம்மளுடைய லைஃப்பில் என்னென்ன மாதிரியான பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இம்பேக்ட்ஸை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். கிரெடிட் கார்டு மூலமாக நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி. ஒரு கிரெடிட் கார்டு இருக்கும்போது நான் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு ஒரு திடீர்னு ஒரு மருத்துவ செலவே வருது, இல்லை திடீர்னு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வருது, அந்த டைமில் என்கிட்ட பணம் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. என்கிட்ட கிரெடிட் கார்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த டஃப்பான சுச்சுவேஷனை ஈஸியாக நான் ஹேண்டில் பண்ணிக்க முடியும். ஸோ இன்னொருத்தர்கிட்ட நான் போய் ஒரு பண தேவைக்காக நான் கடன் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பெனிஃபிட் இந்த கிரெடிட் கார்டு இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸி இஎம்ஐ ஃபெசிலிட்டி. ஸோ நான் ஒரு வீட்டுக்கு ஒரு தேவையான ஒரு பொருளை நான் வாங்குறேன் அப்படிங்கும் போது என்னுடைய முழு பணமும் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நான் அதை கிரெடிட் கார்டு மூலமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதை நான் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ சில கிரெடிட் கார்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நோ இன்ட்ரெஸ்ட் இஎம்ஐ கன்வர்ஷன் அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை நான் ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். அதே போல் நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை ப்ராப்பராக யூஸ் பண்ணி கரெக்டாக ரீபே பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கிரெடிட் ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால் உங்களுடைய சிபில் ஸ்கோர் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த சிபில் ஸ்கோர் தான் உங்களுடைய வருங்காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ உங்களுடைய ஃப்யூச்சரில் நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய பேங்க் லோன் நீங்கள் வாங்கணும், இல்லை ஒரு ஹவுசிங் லோன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சிபில் ஸ்கோர் ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு லோன் ஈஸியாக சேங்ஷன் ஆகும். ஸோ இந்த கிரெடிட் கார்டு இந்த கிரெடிட் ரேட்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கும். கிரெடிட் கார்டில் இருக்கிற ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ். நமக்கு கடனும் கொடுத்து அந்த கடனுக்கு ஒரு ரிவார்டும் கொடுப்பாங்க. ஸோ நம்ம பண்ணக்கூடிய பர்ச்சேஸ்க்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய கிரெடிட் கார்டில். ஸோ இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் குறைஞ்ச அளவு இருந்தாலுமே ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் அதை சேர்த்து வச்சிங்க அப்படின்னா உங்களால் ஒரு நல்ல ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டை சேர்க்க முடியும். ஸோ அது மூலமாக நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஒரு பொருளை வாங்க முடியும். அதே போல் ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ்லேயே ஆகட்டும், நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு புக்கிங் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது கிரெடிட் கார்டுக்கு நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கேஷ்பேக்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நம்மளுடைய கிரெடிட் கார்டு அதில் மேட்ச் ஆகுது அப்படிங்கும்போது உங்களுக்கு அது ரொம்பவுமே பெனிஃபிட்டாக இருக்கும். த நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு பொருளை எந்த ஒரு சார்ஜஸும் பே பண்ணாமல் நம்ம கிரெடிட் கார்டு மூலமாக பை பண்ணிடுறோம். ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் வேற ஏதாவது யூஸுக்கு நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். ஸோ அவங்க ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ ஒரு 30 to 45 50 days இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் அந்த பணத்தை நீங்கள் வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்கிற டேட்டில் எக்ஸாக்டாக நம்ம அந்த அமௌண்ட்டை பே பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ அந்த அமௌண்ட்டை நான் அந்த குறிப்பிட்ட டைமில் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு மேஜரான பெனிஃபிட். நவடேஸ்
கிரெடிட் கார்டில் பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷனுக்கு பேங்கர்ஸ் ரொம்பவுமே செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஆன்லைனில் ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அந்த பொருள் வந்துட்டு உங்களுக்கு வரலை, இல்லை சம்திங் இட் ஹேப்பண்ட் அப்படின்னா கூட நீங்கள் ஜஸ்ட் பேங்க்கில் ஒரு டிஸ்பியூட் ரைஸ் பண்ணீங்க அப்படின்னாலே அவங்களே அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இது ஒரு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் தென் நீங்கள் கிரெடிட் கார்டை ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணி ப்ராப்பராக நீங்கள் பில்லிங்ஸை பே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற போது ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் கிரெடிட் கார்டுக்கு நம்ம பே பண்றோம் இல்லையா, ஸோ அதை கூட அவங்க ஃப்ரீ பண்ணி கொடுப்பாங்க. இன்றைய காலகட்டத்தில் ஒரு கிரெடிட் கார்டு வாங்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருக்கு. டெய்லியும் நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துட்டு பேங்க்ல இருந்து உங்களுக்கு வர்றதை நீங்கள் கவனிக்கலாம். ஸோ கிரெடிட் கார்டு இஷ்யூ பண்ணுறோம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படி ஈஸியாக கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் நிறைய கிரெடிட் கார்ட்ஸை வாங்கி அடுக்கிக்க வேண்டாம். 1 or 2 கிரெடிட் கார்ட்ஸை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப சேஃபான விஷயம். ஒரு கிரெடிட் கார்டில் பில்லிங் சைக்கிள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது எந்த டேட்டில் பண்ணாலுமே எனக்கு 50 days அதை ரீபே பண்ணுறதுக்கு டைம் இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்கள் மனசில் இருந்துச்சுன்னா அது ரொம்ப தவறுதலான ஒரு விஷயம். பில்லிங் சைக்கிள் பொறுத்து தான் உங்களுடைய பேமெண்ட் நடக்கும். ஸோ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு உங்களோட ஒரு கிரெடிட் கார்டு இருக்குது, அதனுடைய பில்லிங் சைக்கிள் 1ஆம் தேதியிலிருந்து ஒரு 30ஆம் தேதி வரைக்கும் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதில் நீங்கள் ஒரு 25ஆம் தேதி நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பில்லிங் சைக்கிள் அந்த 30ஆம் தேதியோட முடியுது அப்படின்னா அந்த மந்தோட பில்லில் உங்களுடைய டிரான்சாக்ஷன் வந்துடும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குறாங்க இல்லையா, பில் ஜென்ரேட் ஆன பின்னாடி உங்களுக்கு டியூ டேட் ஒரு 15 days இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த 15 days தான் உங்களுடைய டைம் லிமிட்டாக இருக்கும். ஸோ எப்பயுமே கிரெடிட் கார்டோட பில்லிங் சைக்கிளை நீங்கள் வந்து ஞாபகத்தில் வச்சுட்டு நீங்கள் ஒரு பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். கிரெடிட் கார்டு ரீபேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த டியூ டேட்டுக்கு 1 or 2 days முன்னாடியே நீங்கள் வந்துட்டு பேமெண்ட்டை ஃபுல்லாக பே பண்ண முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. மினிமம் அமௌண்ட் டியூ அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில் மட்டும் உங்களால் ரொம்ப பே பண்ண முடியல அப்படின்னா மினிமம் அமௌண்ட் டியூவை பே பண்ணுங்க. இல்லைன்னா நீங்கள் மினிமம் அமௌண்ட் டியூவே பே பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அதிகமான இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு ரொம்பவுமே ஒரு டஃப்பான ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி விட்டுரும். நீங்கள் ஆன் டேட்டில் வந்து கிரெடிட் கார்டோட பேமெண்ட்டை பண்ணலை அப்படிங்கும்போது உங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு பேங்கர்ஸ் போடுவாங்க. அதே போல் கிரெடிட் கார்டில் கேஷ் லிமிட் அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ஏடிஎம்மில் போயிட்டு அந்த கேஷை வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அதிகமான இன்ட்ரெஸ்ட்டை வந்துட்டு அந்த கேஷை யூஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கேஷ் லிமிட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது சேஃபான ஒரு விஷயம். இன்றைய காலகட்டத்தில் கிரெடிட் கார்டில் நடக்கக்கூடிய ஃப்ராட்ஸும் ரொம்பவுமே அதிகமாயிட்டே இருக்குது. ஸோ ஒரு பேங்க்லேருந்து கால் பண்ணுறோம், உங்கள் கிரெடிட் கார்டு லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் ஆர் கிரெடிட் கார்டை ஆக்டிவேட் பண்ண போகிறோம்னு சொல்லி உங்களுடைய கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ், சிவிவி, ஓடிபிஸ் இதெல்லாம் கேட்பாங்க. தயவு செய்து அந்த டீட்டெயில்ஸ் எதையுமே ப்ரொவைட் பண்ணாதீங்க. எந்த ஒரு பேங்கர்ஸும் இந்த மாதிரி டீட்டெயில்ஸை கேட்க மாட்டாங்க. ஸோ நம்ம ரொம்பவுமே காஷியஸாக இருக்கணும். இல்லைன்னா நம்மளுடைய கார்டை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஓகேங்க. கிரெடிட் கார்டுனால நமக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்கு. பட் இந்த கிரெடிட் கார்டை நம்ம ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணல அப்படின்னா அது என்னென்ன மாதிரியான விளைவுகளையும் பிரச்சனைகளையும் உண்டாக்கும் அப்படிங்கிறத இந்த செஷன்ல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கிரெடிட் கார்ட்ஸ் நம்மளுடைய செலவு பண்ணக்கூடிய ஹேபிட்டை அதிகமாக்குறத நீங்க உணர முடியும். கிரெடிட் கார்ட்ஸ்க்கு பிஃபோர் நம்ம ஒரு பர்ச்சேஸ் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணணுங்கிற ஒரு லிமிட்டேஷன் நமக்கு இருக்கும். ஸோ ஒரு பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம எப்பயுமே கடைபிடிப்போம். அண்ட் ஆஃப்டர் த கிரெடிட் கார்ட்ஸ் நம்ம அதை எப்பயுமே ஃபாலோ பண்றது கிடையாது. நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ பணம் தான் நம்ம இன்னொரு 30 days கழிச்சு தானே கட்ட போறோம். ஸோ ஒரு ட்ரெஸ்ஸுக்கு இன்னொரு ட்ரெஸ் எடுத்துக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டு நம்ம மனசுக்குள்ள வர்றத நீங்க நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இல்லாதவங்க கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு மோசமான விளைவை தான் வந்துட்டு உண்டு பண்ணும். கிரெடிட் கார்டை நீங்கள் எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணும்போது உங்களுடைய சிவில் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகுதோ அதே போல் நீங்கள்
1 ஆர் 2 டைம்ஸ்னா ப்ராப்ளம் இல்லை. அதுக்கு மேலே நீங்கள் கிரெடிட் கார்டை வந்து நீங்கள் ப்ராப்பராக பில்லிங் கட்டாமல் இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய கிரெடிட் ஹிஸ்ட்ரியை அதிக அளவில் பாதிக்கும். ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் ஏதாவது ஒரு லோன் வாங்குறீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய சிபில் ஸ்கோர் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆகாது. ஸோ ஃபைனலி கிரெடிட் கார்டு அப்படிங்கிற விஷயம் கரெக்டாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவுமே வந்து ப்ராஃபிட்டான ஒரு விஷயமா இருக்கும். அதுவே நீங்கள் வந்து அதை தப்பாக ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவுமே உங்களை கஷ்டத்தில் மாட்டி விடக்கூடிய ஒரு விஷயம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.